friends, welcome back to Listen, Talk and Learn episode 2. நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா டாக்டர் உமா நம்ம கூட இருந்தாங்க. அவங்க வந்து லாஸ்ட் எபிசோட்ல அவங்களுடைய ஜேர்னியை நான் நிறைய பேருக்கு சொல்லி அது மூலமா நிறைய பேர் பயனடையணும் அப்படின்றதுனால அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ நான் ரெண்டு பேரும் பேசினதுல பாத்தீங்கன்னா சப்போர்ட், அதுதான் லாஸ்ட் எபிசோடோட ஹைலைட். நம்மளுக்கு நாமளே ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கணும், நம்ம எல்லாத்தையும் எதிர்நோக்கி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் 2 பேர் வந்து 2 டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ்க்கான கிளியரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் டவுட்டுக்கான ஆன்சர் வந்து இப்போ சொல்கிறேன், இன்னொரு டவுட்டுக்கான ஆன்சரை வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு எபிசோடையும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் வீட்லேயே வந்து சேர்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம டவுட் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டவுட் வந்து ஃபைப்ராய்ட்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டி, அதாவது அந்த ஃபைப்ராய்ட்ஸ் அந்த கட்டி வந்து ஒரு கேன்சர் அப்படின்னு பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. யூட்ரஸ்ல இருக்கிற அந்த சதையோடைய எக்ஸ்ட்ரா க்ரோத் தான் ஃபைப்ராய்டு. கட்டி மாதிரி அது வளரும். அது வந்து யூட்ரஸ்ல 3 இடத்துல வளரும், வெளிப்பக்கம், அப்புறம் அந்த சதை பக்கம், அப்புறம் உள்ள. அந்த யூட்ரஸ் வந்து ஒரு பேக் மாதிரி இருக்கும். வெளியே ஒரு லைனிங், அதுக்குள்ள கொஞ்சம் சதப்பாகும், அதுக்குள்ள கொஞ்சம் கேவிட்டி. இந்த 3 பாகத்திலையும் வந்து இந்த ஃபைப்ராய்டு வர வாய்ப்பு இருக்கு. வெளியே அந்த லைனிங்ல வந்துச்சு அப்படின்னா அது யாருக்குமே பாதிப்பு கிடையாது. சைஸ் பெருசா இருந்தா மட்டும் ரொம்ப வலியா இருக்கும், அதனால அது ஒரு பிரச்சனை. அப்படி இல்லாத வரைக்கும் அது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த சதப்பாகத்துல வர்றது அப்புறமா மிடில்ல. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நம்ம வந்து எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க வேணாம். அந்த ஃபைப்ராய்டுக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் ரிலேஷன் என்ன அதை மட்டும் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா நம்ம இன்ஃபர்டிலிட்டி பத்தி பேசுறதுனால. ஸோ இந்த ஃபைப்ராய்டு வந்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல தான் வரும். 15வது வயசுல இருந்து 50வது வயசுக்குள்ள வரும். எப்ப நம்ம ஏஜ் அட்டன் பண்றோமோ அதுல இருந்து அந்த எப்ப நம்மளுக்கு பீரியட்ஸ், அதாவது மெனபாஸ் எப்ப வந்ததோ அது வரைக்கும். ஏன்னா அந்த பீரியட்ஸ்ல தான் ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம பாடியில ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் வந்து ஃபைப்ராய்டு வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சதப்பாகத்துல வர்றது வெளிப்புறமா வளரும், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மிடில் இருக்க அந்த சதப்பாகத்துல வளர்றது வந்து உள் பக்கமா வளரும். அப்படி வளர்ந்துச்சுன்னா இந்த குழந்தை வளரக்கூடிய அந்த மிடில் கேவிட்டியில இல்ல பேகை சின்னதாக்கிரும். அதனால குழந்தை இம்ப்ளான்ட் ஆகுறதுக்கு வளர்றதுக்கு பாதிப்பா இருக்கும். நடுவுல அந்த கேவிட்டி உள்ள ஃபைப்ராய்டு வந்துச்சுன்னா 2 டியூப் இருக்கு. நம்மளுடைய ஓவரிய யூட்ரஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு 2 டியூப் இருக்கும். அதை வந்து ஃபெலப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முட்டை ரிலீஸ் ஆனோன்னு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து ஸ்பெர்மும் முட்டையும் மீட் பண்றதுக்கான இடத்த வந்து கொடுக்கும். ஆனா இப்படி ஃபைப்ராய்டு மிடில் இருந்துச்சுன்னா ஸ்பெர்ம் வந்து அதை மீட் பண்ண முடியாம போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த மீட் பண்ணி குழந்தையானதுக்கு அப்புறமா கொஞ்சம் வளர்ந்துரும், அது வந்து யூட்ரஸ்ல ஜாயின் பண்ண முடியாம இருக்கலாம். இப்படி 2 பிரச்சனையை இந்த மிடில் இருக்க ஃபைப்ராய்டு வந்து கிரியேட் பண்ணும். அதனால மிடில்லையும் இந்த சதபாகத்திலையும் ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா அது இன்ஃபர்டிலிட்டிக்கு வழிவகுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்றத வந்து ஈஸியாக எல்லாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்கிற இடமே தெரியாம இருக்கும். 10ல் 8 பெண்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கு, ஆனா அவங்களுக்கு அது வெளியே தெரியாது. நிறைய பேருக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸே வராது. அப்படி யாருக்காவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்தா, அதாவது பீரியட்ஸ் பெயின் ஜாஸ்தியா இருக்கும், ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கும், பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்கும், யூரினேஷன் அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க, அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேரும் போது அவங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும். இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தா அவங்க டாக்டரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்புறமா இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடா போய் பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே 40 வயசுக்கு மேலே செக் பண்ணிக்க போவாங்க. அந்த டைம்ல ஃபைப்ராய்டு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபைப்ராய்டை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபைப்ராய்டுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. மெடிசனில் கூட ஸ்ட்ரிங்க் பண்ண வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா 50 வயசு ஆச்சு பீரியட்ஸ் நினைச்சுன்னா அதுவாகவே ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஸோ ஃபைப்ராய்டுக்காக பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா அது சின்னதாக இருந்தாலும் கவலையே பட வேண்டாம். இப்போ இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்குள்ள செக்மெண்ட்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ போகணும், எங்கே போகணும், எப்படி டாக்டரை சூஸ் பண்ணணும்
அர்த்தம், இதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாக்டர் உமா கிட்டே கேட்கலாம், அவங்க எப்படி அவங்களுடைய அந்த இன்ஃபர்டிலிட்டி காலத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் கல்யாணம் ஆனவுடனே எப்படி வந்து இன்ஃபர்டிலிட்டியை ஃபேஸ் பண்ணாங்க, இல்லைனா எப்படி குழந்தைக்காக ட்ரை பண்ணாங்க, எப்போ வந்து அவங்க டாக்டர் போய் பார்த்தாங்கன்றதை அவங்க கிட்டே கேட்கலாம். சொல்லுங்கள் டாக்டர் உமா, நீங்கள் வந்து எப்படி அந்த கல்யாணம் ஆனவுடனே எப்படி ட்ரை பண்ணீங்க, எப்போ டாக்டர் போய் பார்த்தீங்க, இல்லை எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட ஜேர்னியை பற்றி கேட்டிங்கன்னா, நான் கல்யாணம் ஆகி 2 years வந்து நாங்கள் நேச்சுரல் ப்ரெக்னன்சியாக தான் ட்ரை பண்ணோம். அதாவது நேச்சுரலாக தான் ப்ரெக்னென்ட் ஆகணுன்ற மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு பர்சனலாக என்னோட பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தது, எனக்கு வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் டியூரிங் இன்டர்கோர்ஸ் பிசிக்கலா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாததுனால நாங்க அந்த பீரியடும் அவ்வளோ ஒரு எக்ஸ்போஷரும் எங்களுக்கு கிடையாது. இன்ஃபர்டிலிட்டின்றதே ஒரு பெரிய எக்ஸ்போஷரும் அந்த டைம்ல கிடையாது, பிஃபோர் 2010. ஸோ நாங்கள் வந்து 2 years வந்து அந்த ஒரு ரீசன் தான், நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால நேச்சுரலாக ட்ரை பண்ணலான்ற மாதிரி தான் 2 years நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். தேங்க்யூ டாக்டர் உமா. அவங்க மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கல்யாணம் ஆனதுமே அவங்க எல்லா கப்பலே மாதிரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால அவங்க ரெகுலராக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 1 year வந்து நீங்கள் எந்த விதமான லைக் கான்ட்ரசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணாமல் குழந்தைக்காக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே நீங்கள் போனீங்கனாலுமே உங்கள் 2 பேருக்கும், அதாவது கப்பிள்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2 பேரும் நார்மல் இல்லை எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க டீச் பண்ணுறது இந்த ஃபர்டைல் பீரியடை தான் டீச் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்றது பின்னாடி ஸ்க்ரீன்ல போய்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அதை ட்ராக் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. இப்போ மொபைல்லே எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ பாட புத்தகத்திலே அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தெரியாதவங்களுக்கு இல்லை அதை கிளியரா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து இதையே உங்களுக்கு எலாபரேட்டடா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இது மூலமா தான் வந்து முதல் ட்ரீட்மெண்ட் இதுதான், ஃபர்டைல் பீரியட். எப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை உண்டாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான். ஆச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ வாங்க டாக்டர் உமா கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி மீன்ஸ் டாக்டர் கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த விதமான டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கினாங்க, எப்படி டாக்டரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2 yearsக்கு அப்புறம் நம்மளுடைய சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி சென்டர்னு நான் போகல. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட தான் போனேன். அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யூட்ரஸ் ஸ்கேன் எடுத்து பார்த்து, யூட்ரஸ் நார்மலா, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கா, இல்ல ஃபைப்ராய்டு இருக்கா, இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, அந்த மாதிரி அவங்க எல்லாம் பார்த்தாங்க. அது தவிர எனக்கு நிறைய ஹார்மோனல் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ இது ரெண்டுத்துலயுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வந்து பிசிக்கலாவும் எக்ஸாமின் பண்ணாங்க. செமன் அனாலிசிஸ்ல கவுண்ட் அண்ட் மோட்டிலிட்டி ஆஃப் தி ஸ்பெர்ம் பார்த்தாங்க. அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ இது 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா பிரெக்னன்சி கிளிக் ஆகல நேச்சுரலா ட்ரை பண்ணும் போது அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா, ஓவரிஸை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு செகண்ட் டே ஆஃப் மெனஸ்ட்ரல் சைக்கிள் வர சொல்லுவாங்க. சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அது ஒரு 5 days எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட் அரௌண்ட் from 10 to 12 daysல இருந்து வர சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸ்கேன் பார்ப்பாங்க, அந்த கருமுட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபாலிக்கல் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அது எப்ப ரப்சர் ஆகுதுன்றத நமக்கு அந்த ஸ்கேன் மூலமா சொல்லுவாங்க. ஸோ தட் விச் இஸ் அ மோஸ்ட் ஃபர்டைல் பீரியட் அப்படின்றத அவங்க கால்குலேட் பண்ணி நமக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year வரைக்கும் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் நான் போயிருக்கேன். அதுல நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு இடத்துல கிளிக் ஆகலைன்ற போது இன்னொரு டாக்டர் கிட்ட போவேன். பட் அவங்களும் திருப்பியும் ஹார்மோனல் டெஸ்ட் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, ஹஸ்பண்டுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அண்ட் ஃபைனலா அவங்க இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் அது மூலமாவே பிரெக்னன்சியை ஃபெசிலிட்டேட் பண்ணலாம், ஏன்னா 2 பக்கமும் வேற எந்த பிரச்சனையும் இல்லையேன்றதுனால ஃபாலிகுலர் ஸ்டடி தான் பண்ணாங்க. ஸோ நான் பிஃபோர் கோயிங் டு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அஸ் சச், நான் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஓவரி ஸ்டிமுலேஷன், ஃபெசிலிட்டேட்டிங் பிரெக்னன்சி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கைனகாலஜிஸ்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ டாக்டர் உமா. அவங்க சொன்ன மாதிரி நீங்க டாக்டரை போய் பார்த்த உடனே முதல்ல எல்லா டாக்டரும் பண்றது இதுதான், உங்களுக்கு கொஞ்சம் ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறமா வந்து யூட்ரஸை ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே நார்மலா இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வயசு கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க அட்வைஸ் பண்றது ஃபர்டைல் பீரியட் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைம்டு இன்டர்கோர்ஸ் எப்போ எது ரிலீஸ் ஆகுதோ அதை சொல்லி கொடுத்து உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஸ்கேன்ல
அதுலேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய காலகட்டத்தில் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மி, கைனகாலஜிஸ்ட் தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து முட்டையை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா குழந்தை உண்டாகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி அப்படின்றதுனால அவங்களுக்கு ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படி பண்ணுறது இல்லை. முட்டை வளராதவங்களுக்கு, பீரியட்ஸ் ரெகுலராக வராதவங்களுக்கு ஆனோவிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டை வளராதவங்களுக்கு கரெக்டான டைமில் அந்த சைஸ் வராதவங்களுக்கு தான் இந்த ஓவலேஷன் இன்ஜெக்ஷனை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலராக இருந்தது அப்படின்னா, இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பீரியட்ஸ் வருது, பீரியட்ஸை வராமல் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெடிசன் கொடுத்து உங்களுக்கு அந்த முட்டையை வளர வச்சு கரெக்டான சைஸ் வர்ற அந்த டைமில் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேரணும், எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அவங்களே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்கள் 2 பேரையும் ஒன்றா சேர சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சியை ஃபெசிலிட்டேட் பண்ணி தராங்க. அது மூலமாக கூட வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஓகே, இப்போ டாக்டர் உமாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க எப்படி டாக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் டாக்டர் உமா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த கப்பிள்ஸ்க்கு ஆர் இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க? எப்படி அவங்க டாக்டர் சூஸ் பண்ணணும், எந்த விதமான சென்டர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் உமா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, டெஃபினட்டா இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கப்பிள்ஸ் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப நமக்கு நடக்கும்ன்றது இன்ஃபேக்ட் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ல இருக்கிற டாக்டர்ஸால கூட அதை வந்து நிர்ணயிக்க முடியாது. ஏன் நமக்கு நடக்கல, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கும் இதுக்கு பதில் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் இருக்குதான், நமக்கு எப்ப நடக்கணுமோ அது நடக்கும். ஆனா நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னா, இந்த 2-3 வருஷம் வெயிட் பண்ண மாதிரியும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. முன்னாடியே அருள்செல்வி மேடம் சொன்ன மாதிரி ஒரு 1 year வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இப்ப நீங்க இப்போலாம் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு, ஸோ கரெக்டான ஃபர்டிலிட்டி சென்டருக்குள்ள போயிடுவீங்க. ஃபர்டிலிட்டி சென்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசனை பண்ணுங்க, இந்த சென்டருக்குள்ள போலாமான்னு. போன பிறகு ட்ரஸ்ட் த டாக்டர், ஸ்டே அவங்க கூடயே இருங்க. அப்பதான் உங்க பாடியில என்ன நடக்குது, எதனால ஃபெயிலியர் வருதுன்னு அவங்களாலையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ இதுல கிளிக் ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு சென்டருக்குள்ள போறது இல்ல இன்னொரு டாக்டர்கிட்ட போறது தப்பு. ஆனா போகிறதுக்கு முன்னாடி எல்லா விதத்திலையும் யோசனை பண்ணி ஒரு நல்ல இன்ஃபர்டிலிட்டி சென்டரை சூஸ் பண்ணி அந்த டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணி பேஷண்டா இருந்தீங்கன்னா இதுல கண்டிப்பா நீங்க சக்சீட் ஆகலாம். தேங்க்யூ டாக்டர் உமா. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது டாக்டர்ஸ் கிட்ட போகிறத பற்றி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றத உங்கள் கையில் விட்டுறோம். ஆனால் இப்போ உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறது சோஷியல் மீடியா இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அது மூலமாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போயிடுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்றது இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக கூட இருக்குது. ஸோ நீங்கள் தைராய்டு டெஸ்ட்டை ஒரு டாக்டர் கிட்ட பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்டர் உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாரு. ஒருவேளை உங்கள் தைராய்டு கொஞ்சம் மேலே கீழே இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த டாக்டரையும் பார்க்கலனா கூட இன்னொரு வாட்டி நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தா தான் அந்த மெடிசன் ஒர்க் ஆகிடுதா இல்லையான்னு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டாக்டர் கிட்ட அந்த மெடிசனை வாங்கி நீங்கள் அதை சாப்பிட்டீங்க, 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இன்னொரு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதம் எந்த டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க திரும்பவும் அதே டெஸ்ட்டை எடுப்பாங்க. எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ அவங்க பார்க்கும்போது உங்கள் தைராய்டு ஆல்ரெடி வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மெடிசன் எடுத்துருக்கீங்க. உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ உங்களுக்கு தைராய்டு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் கொஞ்சம் வேற மெடிசன் எழுதி கொடுப்பாங்க. ஸோ இதே இது ஒரே டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க உங்களுக்கு இதுக்காக தான் அந்த மெடிசனை கொடுத்துருக்காங்க, இந்த நேரத்தில் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த டாக்டர் கிட்ட இருந்து இந்த டாக்டர் கிட்ட, இவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து எப்போதுமே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முடிவு எடுத்து போங்க. இன்னும் இல்லாமல் ஐயோ அடிக்கடி இந்த இன்ஃபர்டிலிட்டியில் இந்த ஹார்மோனல் டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த ஹார்மோன் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு நம்மளுடைய எக் ரிலீஸை பொறுத்து. இப்போ வந்து ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான் அப்படிலாம் சொல்லுவாங்க, நிறையா ஹார்மோன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முட்டை ரிலீஸ் ஆகுற டைமில் வேற இருக்கும். ஸோ போன மாதம் முட்டை ரிலீஸ் ஆகியிருந்தால் அதோட வேல்யூ வேறு, இந்த மாதம் ரிலீஸ் ஆகியிருந்தால் அதோட வேல்யூ வேறு, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகலைன்னா அந்த வேல்யூ வேறு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் அந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ ரொம்ப முக்கியம்.
இப்போ நம்ம போன எபிசோட்ல கேட்ட 2வது டவுட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னோட ஜோன், அதாவது எம்ப்ரியாலஜி ஜோன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னோட எக்கு நார்மலாக இருக்குது, என்னோட ஸ்பெர்ம் வந்து நார்மலாக இருக்குது, ரெண்டையும் வச்சு செஞ்ச குழந்தை, அதாவது எம்ப்ரியோ இல்லைனா பிளாஸ்டோசிஸ்ட். எம்ப்ரியோனா 3வது நாள், பிளாஸ்டோசிஸ்ட்னா 5வது நாள், அதுவும் நார்மலாக இருக்குது, அப்பயே எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வரலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பெரிய பதில் சொல்லணும், ஆனால் நான் வந்து குட்டியாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், இதை வந்து ஒரு குட்டியோட விஷயத்துல சொல்ல முடியாது. அவங்களுக்காக மட்டும் இந்த பதிலை நான் சொல்றேன், சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே இது முதல் IVFல உங்களுக்கு இந்த டவுட் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சான்ஸ். அதாவது பிரெக்னன்சி IVF பண்ணி பிரெக்னன்சி ஆகுறதுக்கான சான்ஸ் ஒன்லி 45% தான். குளோபலி நிரூபிக்கப்பட்ட உண்மை இது. 10 பேருக்கு பண்ணணும்னா 4 இல்லைன்னா 5 பேர் தான் பாசிட்டிவ் ஆவாங்க. இதுதான் கேரண்டீடு உண்மை. கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்கன்னா 45% தான் சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த கேட்டகரியில இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு அந்த எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆகலை. இதுதான் ஃபர்ஸ்ட் பதில். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு கண்டினியூஸாக நீங்கள் IVF பண்ணி உங்களுக்கு எம்ப்ரியோ நல்லா இருந்து, எக்கு ஸ்பெர்மு எம்ப்ரியோ நல்லா இருந்து ஆனாலும் இம்ப்ளான்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டர்னல் ப்ராப்ளம், பெட்டர்னல் ப்ராப்ளம், எம்ப்ரியானிக் ப்ராப்ளம், இப்படி 3 ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இதில் மெட்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூட்ரைனில் ஏதாவது லைக் ஃபைப்ராய்டு இருக்கலாம், பாலிப் இருக்கலாம், என்ட்ரோமெட்ரியோசிஸ் இருக்கலாம், அடினோமயாசிஸ் இருக்கலாம், அப்புறமா வந்து அடிஷன்ஸ் இருக்கலாம். இப்படி எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இம்ப்ளான்ட் ஆகாது. அப்புறமா வந்து ஹஸ்பண்டோடைய ஸ்பெர்மில் ஏதாவது ஜெனட்டிக்கல் இஷ்யூ, மார்ஃபாலஜிக்கல் இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்கள் எம்ப்ரியோஸில் வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அதனால இம்ப்ளான்ட் ஆகாமல் இருக்கலாம். எம்ப்ரியானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான், அதாவது ஜெனட்டிக்கல் இஷ்யூ, குரோமோசோமல் அனாலிசிஸ், மீன்ஸ் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து இம்ப்ளான்ட் ஆகாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அம்மாவுக்கும் எம்ப்ரியோவுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வேணும். அதாவது அந்த பேக் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, யூட்ரஸ் உள்ள இருக்கிற அந்த பேக் உள்ள ஒரு பெட் வந்து ரெடி ஆகும். பேபி உருவாயிடுச்சுன்னா அந்த பெட் வந்து ரெடி ஆகும். அது வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்டோமெட்ரியம் வந்து பேபியை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணாதான் கண்டிப்பாக அந்த பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆகும். அதில் எதனா இஷ்யூ இருந்தால் கூட இது வந்து இம்ப்ளான்ட் ஆகாது. இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இப்போ நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படியே உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லையும் அடிச்சிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் வந்து உங்களை சீக்கிரமாக மீட் பண்ண முடியும். Until then, bye from Varul. Bye-bye.